ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏபிஎஸ் சீரிஸ் உங்களுக்கு தெரியும். ஆத்தர் புக் சீரிஸ் போயிட்டு இருந்தது. இது புக் நம்பர் 2 நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்டா நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா, வெங்கடேஷன் சார் புக்கோட தற்கால தமிழக வரலாறு நம்ம எடுத்திருக்கோம். அதுல வந்து ஒரு 4 டாபிக் 4 டெஸ்ட் நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ சைமல்டேனியஸா தற்கால தமிழக வரலாறு மற்றும் சிவா புக். ஓகே, நீங்க எல்லாரும் என்கொயரியில கேட்ட மாதிரி சிவா சோஷியல் இஷ்யூஸ் பை சிவா இந்த புக்கையும் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு, சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியும் சிவா புக்கு தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. ஆங்கிலத்துல படிக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்போ அதுல செகண்ட் எடிஷன் இந்த எடிஷன்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் தரப்போறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல் நம்ம தான் வந்து இங்கிலீஷ்லயும் குடுக்குறோம், தமிழ்லயும் குடுக்குறோம். பாசிவா புக்ல இருந்தது மட்டும் இல்ல, மோர் தென் தட். இப்ப டெய்லி இப்ப பார்த்தீங்கன்னா, சமீபத்தில 6ஆம் தேதி வந்து ஒரு 2வது யானை பாகன் களுக்காக ஒரு முகாம் வந்து முதல்வர் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும், ஐஎம்ஆர் ரேட் இப்ப எவ்வளோ, எம்எம்ஆர் ரேட் என்னன்னு இந்த மாரி கரண்ட் டேட்டாஸ் கூட இப்ப கூட தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடார்ல 2032க்குள்ள 75,000 கோடி முதலீட்ட உருவாக்கணும், ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வந்து வச்சிருக்காங்க. தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடார். ஓகேவா? ஸோ அதுல ஒவ்வொரு இதுக்கும் டிஐபிஆர் கொஸ்டின் வந்து குடுத்திருந்தாங்க. சென்னை அப்படின்னா ஆராய்ச்சி மற்றும் கடற்படை அமைப்புக்கான மையம். கோயம்புத்தூர்னா நுண்பொறியியல் திறனுக்கான மையம். ஓசூர்னா வான்வெளி மற்றும் மின்னணு தொழில்நுட்ப மையம். ஸோ இந்த மாதிரி. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு வரப்போகுது. நம்ம இந்த புக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நடந்து முடிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வெங்கடேஷன் சார் புக்ல இருக்கக்கூடிய டாபிக். ஓகே. ஒவ்வொரு டாபிக்கும் இந்த மாதிரி சாஃப்ட் காப்பி மெட்டீரியலும் உங்களுக்கு குடுத்துருவோம். தமிழ்லயும் குடுத்துருவோம், இங்கிலீஷ்லயும் குடுத்துருவோம். குடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு தமிழ்லயுமே கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லயுமே வந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெங்கடேஷன் சார் புக்ல பண்ண மாதிரி நம்ம அடுத்து பாசிவா புக்குக்கு போக போறோம். ஆல்ரெடி வெங்கடேஷன் சார் புக்ல ஜாயின் பண்ணவங்க இதையும் சேர்ந்து சைமல்டேனியஸா படிக்க போறீங்க. இல்ல எனக்கு வெங்கடேஷன் சார் புக் மட்டுமே போதும், பாசிவா புக் இப்ப வேண்டாம்னா நீங்க ஜாயின் பண்ண தேவையில்ல. எனக்கு பாசிவா புக் மட்டும் வேணும்னா நீங்க வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாட்டர்டே, சண்டேக்குள்ள நீங்க ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் இருக்கும். ஸோ எதா இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர் நம்பர் குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பைலிங்குவலா உங்களுக்கு கொஸ்டினும் குடுத்துட்டு 2 இருக்கும். தமிழ் எழுதுறவங்க தமிழ், இங்கிலீஷ் எழுதுறவங்க இங்கிலீஷ். 2மே எனக்கு வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ஒரே ஒரு டாபிக்கு 4 மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். ஒண்ணு வந்து அதோட ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும். அடுத்தது டெஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு இப்ப எப்படி நம்ம புக் வந்து 6 டூ 10த், 6 டூ 12த் நம்ம தரோவா படிச்சு டெஸ்ட் எழுதணுமோ, த சேம் திங் ஆத்தர் புக்குக்கும் நம்ம பண்ண போறோம். இது நம்ம தான் முதல்ல பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரார்டினரியான புக்கு. அங்கிருந்து அப்படியே டிஎன்பிஎஸ்சில ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கன்டென்ட்ட தமிழ்ல இருக்கிற புக்கோட கன்டென்ட்ட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு, மோர் தென் தட் அதுல இருக்கிற கன்டென்ட்ட விடவே டிஎன்பிஎஸ்சில இப்ப என்ன ட்ரெண்ட் இருக்கோ, அதோட சேர்த்து குடுக்கறது நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு. இத யுட்டிலைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். வெரி வெரி அஃபோர்டபிள் காஸ்ட் ஆல்சோ. விதைகள் மட்டும் தான் இந்த மாரி யோசிக்க முடியும், பண்ண முடியும். அத வந்து நான் ஓப்பனாவே சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க. அதுக்கப்புறம் வித் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு குடுத்துருக்கு. ஓகே. ஸோ இந்த மாரி சீரிஸ் வந்து நமக்கு குரூப் 2 ஓட சிபிடி டெஸ்ட் ஆகட்டும், இல்ல மெயின்ஸ் நீங்க டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுவீங்க. அந்த டெஸ்ட்டோட இத மெர்ஜ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நீங்க இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க அத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுல ஜாயின் பண்ணும்போது இதை நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குடுக்குறேன். இது எல்லாமே நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து குடுக்குறேன். டிரைவ்ல குடுக்குறேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப பாசிவா புக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வெங்கடேஷன் சார் புக்க ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். இதுல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தரலாம். கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சோஷியல் இஷ்யூ. சோஷியல் இஷ்யூல குரூப் 2A வோட சிலபஸா இருக்கட்டும், குரூப் 2 ஓட சிலபஸா இருக்கட்டும், இந்த புத்தகத்துல கவர் ஆகக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். இந்த புக்கே முழுசா முடிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. இத நீங்க குரூப் 1 படிக்கிறவங்க, குரூப் 2 படிக்கிறவங்க, 4 படிக்கிறவங்க, நீங்க எல்லாருமே மெயின்ஸ் வரையிலுமே குரூப் 1 மெயின்ஸ் வரையிலுமே இந்த புத்தகம் படிக்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப
கம்ஃபர்டபுளா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். இப்ப நடந்து முடிஞ்ச வெங்கடேசன் சார் புக்கோட இது பார்த்தீங்க இல்லையா? மெட்டீரியல் பார்த்தீங்க. இது கூட சாம்பிள் வேணும் அப்டின்னா, நீங்க என்கிட்ட நீங்க சாம்பிள் வாங்கிக்கலாம். எப்படி டிரான்ஸ்லேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. தி பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். சும்மா ChatGPTயோ, சும்மா ஏதோ ஒரு ஏஐயோ போட்டு எடுக்கிறது கிடையாது. இது டிரான்ஸ்லேட்டரே தனியா வச்சு நாங்க பண்ற ஒரு விஷயம். ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்தர் நோட்ஸ் அண்ட் அனலைசிஸ் வச்சு தான் பாசிவாவோட ஆத்தர் நோட்ஸ் அண்ட் அனலைசிஸ் வச்சு பண்ண போறோம். பைலிங்குலா ஃபார்மேட் தமிழ்ல, இங்கிலீஷ்ல மெட்டீரியல் குடுக்க போறோம். அதே மாரி ஒவ்வொரு டாபிக்குமே நீங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, 40 கொஸ்டின் டெஸ்ட் எழுத போறீங்க. ஓகே. கர்நாடிக் வார்க்கு மட்டும் பாருங்க. 3 கர்நாடிக் வார்க்கு 40, மைசூர் வார்க்கு 50 கொஸ்டின் வச்சோம். ஸோ ஒரு டாபிக்ல அப்ப நம்ம எந்த அளவு ஃபெமிலியரா இருப்போம்ன்னு பாருங்க. அத விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் டெஸ்ட். இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் குடுக்குறேன். ஒரு 11 பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் குடுக்குறேன்னா, இன்னைக்கு ஈவினிங் நான் ஓரல் டெஸ்ட் வைப்பேன். ஸோ இந்த மாரி கொஸ்டின் கேட்பேன். நான் வந்து உங்கள ஒரு வெப்சைட்ல ஆட் பண்ணுவேன். அதுல நீங்க வந்து வாட்ச் ஆன் யூடியூப்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். எப்படி அந்த ஓரல் டெஸ்ட் இருக்கும்னு நான் ஷோ பண்றேன். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் பார்க்ல யார் மெட்ராஸ் ஸோ, இந்த மாதிரி உங்களுக்கு யூடியூப்ல பார்க்குற மாதிரி தான். வாட்ச் ஆன் யூடியூப்ல பார்க்குற மாரி தான் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கும். அதுவும் இப்ப வொர்க்குக்கு போறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரும் யுட்டிலைஸ் பண்ணக்கூடிய டைம்ல Zoom ஆப்ல வந்து இருக்கும். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி போனீங்கனாவே போதும். 9 மணிலேருந்து 10 மணி வரையும் இருக்கும். என்னைக்காவது மிஞ்சி போனோம்னா மார்னிங் டைம் இருக்கும். அதையுமே ரெக்கார்டடா நம்ம குடுக்க போறோம். ஸோ, ஒரு மெட்டீரியல் பைலிங்குவலா குடுத்துட்டு, அந்த மெட்டீரியலுக்கு ஒரு டே ஃபுல்லு படிக்கிறதுக்கு குடுத்துட்டு ஏன்னா அப்பதான் நீங்க அந்த மெட்டீரியல முடிப்பீங்க. மெதுவா அடுத்த நாள் வச்சுட்டா, அதுக்கு அடுத்த நாள் பார்க்கலான்னா லெத்தாலஜிக்கலா விட்டுடுவோம். இல்லைங்களா? ஸோ, இப்போ கட் ஆஃப் என்ன வருமோ, ஏது வருமோன்னு நீங்க யோசிக்காம, இறங்கி நின்னு நீங்க இத படிக்கலாம். ஏன்னா, அடுத்து நமக்கு டிசம்பர்ல நெக்ஸ்ட் வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சில விட போறாங்க. ஸோ, டெஃபனட்டா ஜிஎஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்ல. ஜிஎஸ் இல்லாத சிலபஸ் எதுலயுமே இல்ல. ஸோ, நம்ம இப்ப படிக்கிறது வீண் போகாது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? அதுபோக ஜிஎஸ்ல நம்ம இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், இப்ப பார்த்தீங்கன்னா நவடேஸ் இங்கிலீஷ் கூட டஃப்பா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ, வி ஹேவ் டூ ஸ்ட்ராங் இன் ஜிஎஸ் டூ. ஸோ, அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டா நீங்க இத பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ, இந்த மெட்டீரியல் ஆகட்டும், இந்த ஓரல் டெஸ்ட் ஆகட்டும், நீங்க 1 இயர் கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெயின்ஸ் வரையிலுமான்லாம் கிடையாது. 1 இயர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ, லைவ் அண்ட் ரெக்கார்டட் ஓரல் டெஸ்ட் டிஸ்கஷன் குடுத்துருவேன். லைவா இருக்கும். எல்லாரும் அட்டெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ, அவங்களுக்கு ரெக்கார்டட் ஓரல் டெஸ்ட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ, ஒரு மெட்டீரியல் படிக்கிறீங்க. கான அதுக்கான ஓரல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க. எம்சிக்யூ டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க. அவ்வளோதான். ரிவிஷன் சேச்சுரேட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ, ரிவிஷனுக்கு நீங்க பார்க்கலாம். ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதி ஃபீட்பேக் வாங்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ, அதுல பாசிவா புக் மட்டும் கிடையாது. எல்லா யூனிட்ஸ்க்குமே ரிட்டன் பிராக்டிஸ்க்காக குரூப் 2 மெயின்ஸ் ரிட்டன் பிராக்டிஸ்க்காக அது நம்ம பண்ணிட்டு வரதுதான். ஸோ, அது தெரியலைனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். மெயின்ஸ் டெலகிராம் லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க பாருங்க. பிராக்டிஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, இது பிரிலிம்ஸ்க்கும் சரி, மெயின்ஸ்க்கும் சரி 2க்குமே நீங்க பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். மொத்தம் இதுல 25 டாபிக் நம்ம கவர் பண்றோம். மொத்தமே அவ்வளோ டாபிக் தான். ஸோ, அது என்னென்ன டெஸ்ட் 1, டெஸ்ட் 4 இந்த மாரி ஃபுல்லுமே குடுத்துருக்கு. இந்த 25 டாபிக் அப்படியே நீங்க சிலபஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு. அவ்வளோதான். ஓகே. ஸோ, இதோட ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம என்ன குடுக்குறோம்? பைலிங்குவல் நோட்ஸ், எம்சிக்யூ குடுக்குறோம், ஓரல் டெஸ்ட் குடுக்குறோம், மாடல் கீவேர்ட்ஸ், ஆன்சர் ஸ்ட்ரக்சரும் நம்ம குடுத்துர்றோம், கரண்ட் அஃபேர்ஸ் மேப்பிங்கும் குடுத்துர்றோம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த யானை, பாகன் விஷயங்கள். ஸோ, இந்த மாரி இப்ப யாரு பிசிக்ஸ் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஓரல் டெஸ்ட்ல நமக்கு கவர் ஆயிடும். ஃபுல்லுமே ஓரல் டெஸ்ட்ல நமக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆஃபர் பிரைஸ் இருக்கு. இந்த வாரத்துல ஜாயின் பண்றவங்களுக்கு நீங்க எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ, இல்ல கால் பண்ணியோ கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதோட டீட்டெயில்லாம் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ, அவ்வளோதான். பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் அவைலபிள் நீங்க வாங்கிக்கலாம். ஏதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடிக் வாட்ஸ், ஆஸ்திரேலியன் அசஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ, அந்த மாரி டவுட் கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு நான் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ இது வந்து இண்டிவிஜுவலா மானிட்டர் பண்ணிட்டு போறோம். தட் இஸ் ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, ஒரு குரூப் இருக்கும். அதுல நான் படிச்சுட்டேன் மேம்னு போடணும். அந்த குரூப்ல ஒரு 20 பேர் இருக்கீங்களா? 20 பேரும் படிக்கல அப்படின்னா, ஒரு 10 பேர் தான் மெசேஜ் பண்ணி மீதி 10 பேர் எதுவும் சொல்லலைன்னா, நான் இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணுவேன். ஓகேவா? இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணி ஏன் படிக்கலைங்கிற மாரி கேட்பேன். அப்போ நம்ம ஒரு ஃபாலோ அப் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம நல்லாவும் படிப்போம்.
ஸ்டடி ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. ஓகே நம்மள ஒரு நல்ல கைடன்ஸ்ங்கிறது வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும். அந்த டேட்ல டெஸ்ட் வச்சுட்டு எழுதினா எழுது எழுதாட்டி போங்கிறது கிடையாது. விதைகள் எப்பவுமே அது பண்ணாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டீட்டெயில் எல்லாமே எனக்கு கால் பண்ணியோ, இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கோங்க. வெயிட்டிங் கால் இருந்தா வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு திருப்ப கூப்பிடுவேன். இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். வாட்ஸ்அப்லயுமே இந்த பேட்ச்ச பத்தி ஏதாவது டீட்டெயில் கேளுங்க. அ அ ரிப்ளை பண்றேன். மேக்ஸிமம் நீங்க என்னோட நம்பரே நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் இல்லையா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா நீங்க கால் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே. தேங்க் யூ.